எங்க செலியன், இனியா 2 பேருமே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கொஞ்சம் கூட நம்ம பாக்யாவுக்கோ, பாட்டிக்கோ கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. பாட்டியோட மனச எங்க செலியனுமே சேர்ந்து கஷ்டப்படுத்தி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி எதுவுமே பேசாம ரூம்குள்ள போக, சமாதானப்படுத்துறதுக்காக எங்க ஜெனியும், பாக்யாவும் உள்ள போறாங்க. ஆனா எங்க பாட்டி வந்துட்டு, "நீங்க ஜெனிய கூட்டிட்டு வெளியில போ பாக்யா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு" சொல்லிட்டு, எங்க பாட்டி ரொம்ப தாத்தாவ நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. "நீங்க விட்டுட்டு போகும்போது என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லங்க? என்னைய மட்டும் இதுக்காக தனியா விட்டுட்டு போனீங்க" அப்படின்னு சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இருந்தபோது எனக்கு கிடைச்ச மரியாதை, நீங்க இல்லைன்ற பொழுது எனக்கு அது இங்க இந்த வீட்ல யார்கிட்டேருந்தும் கிடைக்கவே இல்ல. சின்ன பொண்ணு இனியா கூட என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. செலியன் என்னைய ரொம்பவே திட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க பாட்டி. வெளியில போன எங்க ஜெனிக்கும் சரி, பாக்யாவுக்கும் சரி, செலியன் மேல பயங்கரமான ஒரு கோவம் வருது. இங்க நம்ம செனியை வந்துட்டு, "நீ போமா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா, பாக்யா உள்ள கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு பிறகு மேல போற ஜெனி இங்க செலியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. "என்ன ஜெனி, எதுக்கு இப்படி கோவமா இருக்க?" அப்படின்னு எங்க செலியன் கேட்க, அதுக்கு எங்க ஜெனி சொல்றாங்க, "ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டோட பொறுப்பை மொத்தம் நீயே ஏத்து நடத்துக்கிறதா உனக்கு பெரிய நினைப்பா? இந்த வீட்ல ஆண்டி எதுவுமே செய்யறது இல்லையா? இப்ப வரைக்கும் ஆண்டி தானே இந்த வீட்டுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. இடையில நீ கொஞ்ச நாள் பணம் கொடுக்கறதுனால நீ தான் இந்த வீட்டோட பொறுப்பையும் இந்த வீட்ல எல்லாருக்காகவும் எல்லாமும் செய்யறதா உனக்கு நினைப்பா? உனக்கு அவ்வளோ பெரிய நினப்பு வந்துடுச்சா செடியா?" அப்படின்னு இங்கே வந்து ஜெனி திட்ட. "என்ன ஜெனி, அப்போ இல்லைன்னு வேற சொல்லுவியா? நான் வீட்டுக்கு பணம் கொடுக்கறது உண்மை இல்லையா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு ஜெலியா, இந்த வீட்டுக்கு நீ பணம் கொடுக்குறதா, ஆண்டிக்கு இந்த வீட்டோட செலவை பார்த்துக்கிறதுக்கு பணம் கொடுக்குறதா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை நீ கொடுக்கலனாலும் ஆண்டியால் இதை பார்த்துக்க முடியும், சமாளிக்க முடியும். அவங்க உங்ககிட்ட பணம்னு ஒன்று கேட்கவும் இல்லை. நமக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது, அதனால பொறுப்பு அதிகமாயிடுச்சு. இதில் வீட்டுக்கு வேற செலவுக்கு பணம் கொடுக்குறோம். இப்படி போயிட்டு இருந்தா நம்ம 2 குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணுறது? ஜெனி எப்படி பாத்துக்கிறது? அந்த கவலை தானே உன் மனசுக்குள்ள ஓடுதுன்னு சொல்லும்போது அப்படியே தடுமாறி நிக்கிறாங்க செலியனும். இங்க எந்த ஒரு வார்த்தையும் செனிக்கிட்ட பேச முடியல. அப்படியே நிக்கிற செலியனை, "எனக்கு எல்லாமே தெரியும் செலியா, எதுவுமே தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எப்பொழுதும் நான் சும்மாவே இருக்க நினைக்கிறியா? நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். எப்ப எப்படி இருக்க, எப்ப எப்படி பேசுற, எப்ப எப்படியெல்லாம் நடந்துக்கிறன்றது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? எல்லாமே தெரியும் செலியா, நானும் கேட்க கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ பாட்டி எதிர்த்து பேசிட்டேன். பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு பாவம் தருமா அவங்க. தாத்தா இருந்த வரைக்கும் அவளுக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்த நீ, அவங்க இல்லைன்றதுனால அவங்கள மட்டம் தட்டுறதா அவங்க நினைச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது, என்ன செனி இப்படியெல்லாம் பேசுறேன்னு சொல்லி எங்க செலியா வந்துட்டு செனிகிட்ட கேட்கிறப்போ, எல்லாத்தையுமே யோசிக்கணும். வாயில வந்ததை ஈஸியா பேசிட்டு போயிடலாம் நினைச்சியா? அதனால மத்தவங்க மனசு எவ்வளவு காயப்படும், என்ன கஷ்டப்படும்ன்றத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டியான்னு சொல்லி இங்க திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இப்ப யாரும் உனக்கு சப்போர்ட்டா இல்ல, உங்க அப்பா தான் உனக்கு சப்போர்ட்டா இருக்காரா? அவர் தான் உனக்கு எல்லாமே செய்யறாரான்னு" சொல்லும்போது இன்னும் மேல சத்தம் கேட்குதுன்னு நினைச்சு எங்க பாக்கியா ஓடி வராங்க. கூடவே எங்க பாட்டியும் கிளம்பி மேல வர, "என்ன ஜெனி, என்ன சத்தம்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒன்னும் இல்ல ஆண்டி" அப்படிங்கிறாங்க. அப்போ இங்க செலியன் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். எங்க பக்கத்துல பாட்டியும் பாக்கியாவும் போய் நிக்கிறாங்க. ஜெனி அப்பதான் கேள்வி கேட்கிறாங்க. "சொல்லு ஜெலியா, உங்க அப்பா உனக்காக என்ன பண்ணிருக்காரு சொல்லு. இப்ப போய் உங்க அப்பா தான் பெருசு, உங்க அப்பா தான் எல்லாமேன்ற மாதிரி பேசுறியே, சொல்லு" அப்படின்னு எங்க ஜெனி கேட்க, இனியாவும் வந்து நிக்கிறாங்க. இனியாவும் வந்து அப்படியே தலையை கீழே போட்டு நிக்க, "உன்னையும் தான் கேட்குறேன் இனியா, இந்த வீட்டில் நீ இவ்வளோ காலமா இருக்க, சரி உங்க அப்பா உனக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத இப்ப நீங்க 2 பேரும் சொல்லித்தாகணும். உங்க அப்பாவுக்காக இந்த வீட்டுல இருக்க பாட்டியையும் ஆண்டியையும் எதிர்த்து பேசுறீங்க இல்லையா? அப்படி எதிர்த்து பேசுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அப்படி என்ன காரணம் இருக்கு உங்களுக்கு பின்னாடி, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறப்போ, இங்க செனி பார்த்துட்டு செழியனும் ஏனியாவும் தலை கீழே போட்டு நிக்க, "உங்க 2 பேரையும் தான் கேட்கிறேன், சொல்லுங்க. இங்க பாட்டி எதிர்த்து பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அதை பத்தி யோசிச்சிருக்கணும். எதை பத்தியுமே யோசிக்காம எங்க பாட்டியை பத்தி எதிர்த்து பேசிடுவீங்க. இப்ப கேள்வி கேட்டா அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க 2 பேரும்னு எங்க செனி கேள்வி கேட்க, "செனி இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை, விடு செனி" அப்படின்னு சொல்லும்போது இங்க பாக்கியா சொல்றாங்க. ஆனா இங்க செனி கேள்வி அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பேசுற மாதிரி கூட இல்லை. எங்க பாக்கியாவை பார்த்தோம், பாட்டியை பார்த்தோம். "சொல்லு செலியா, உன்கிட்ட தான் கேட்கிறேன். நான் கையை அறுத்துட்டு உனக்காக போய் படுத்து கிடந்தப்போ எங்க வீட்டுல வந்து பேசினது யாரு? உங்க டாடி வந்து பேசினாங்களா? நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பேசினது யாரு? அப்போ உங்க டாடி வந்து பேசினாரா? இல்ல உனக்கு எனக்கு பிரச்சனை வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அப்பவும் உன்னை சேர்த்து உன்னையும் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணது யாரு? உன் டாடி உன் வாழ்க்கையை வந்துட்டு சரி பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்ணாரா? இல்ல உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வாழ்க்கையில வந்துட்டு உன்னை அனுப்பி வைக்கணும்னு நினைச்சாரா? இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும். யார் உனக்காக பாடுபட்டது, யார் உனக்காக கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எங்க செல்லியனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. தலையை கீழே போட்டுட்டு நின்றுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு நாளாவது உங்க அப்பா உன் கூட கோர்ட்டுக்கு வந்திருக்காரா? இல்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இவனால எதுவுமே பதில் சொல்ல முடியாது ஆண்டி. இப்போ நீ சொல்லினியா, நீ ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பிரின்சிபல் மேடம் உன்னை ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண பார்த்தாங்களே, அப்போ உனக்காக உங்க அம்மா யார்கிட்ட போய் பேசினாங்க, காலில் விழுந்து கெஞ்சினாங்களே, அது யார்கிட்ட? உன் பிரின்சிபல் மேடம் கிட்ட தானே. உன் டேடி வந்து உனக்காக பேசினாரா இனியா அப்படின்னு கேட்குறாங்க.
சரி அதையும் விடு. நீ ஒரு நாள் பப்ல மாட்டிக்கிட்டப்போ, ரவுடி பசங்க கிட்ட சிக்கிக்கிட்டப்போ, அப்போ உன்னை வந்து காப்பாத்துனது யாரு? உன் அம்மா தானே? அதுவும் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன எல்லாத்துக்கும் காரணம் உங்க டேடின்னு சொல்லுவேன். சரி இனியா, இப்போ கூட இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் டேடி வந்து உன்னை பார்த்தாரு. அந்த பிரச்சனை நடக்கும்போது, அந்த பிரச்சனை வந்ததே பிரச்சனை பெரிய அளவுல உருவெடுத்ததே யாரால? இதுவும் உங்க டேடியால தானே? ஆனா இது எதுவுமே இல்லைன்ற மாதிரியும், எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஆ, எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் எங்க ஆண்டி தான் அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அப்படின்னு இங்க வந்துட்டு செனி வந்து ரொம்ப கேள்வி மேல கேள்வி கேட்டு இனியாவையும் நம்ம செலியனையும் அசிங்கப்படுத்துறாங்க. 2 பேரும் தலை கீழ போட்டுட்டு நிக்க, இங்க நம்ம ஜெனி பேசுறது சரிதான்ற மாதிரி பாட்டியும் நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லு இனியா, இப்போ இது நாள் வரைக்கும் உனக்கு எல்லாமே நல்லதே செஞ்சது டேடி தான், இனிமே நல்லது செய்ய போறதெல்லாம் டேடி தான்ற மாதிரி நான் அவர்கிட்ட பேசக்கூடாதான்னு கேள்வி கேட்கிறேன். அப்படி உன்னை யாரும் அவர்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லல. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு செய்யற உன் மம்மி கிட்ட, அதான் ஆண்டி கிட்ட நீ ஒரு வார்த்தையாவதோ சொல்லியிருக்கணும். எதையுமே சொல்லாம டான்ஸ்ல நீ வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக இப்பவும் டாடியை தேடி போவேன். அப்போ உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும், உனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள தேடி போயிடுவேன். அதானே உன்னோட எண்ணம்? இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணமா உனக்கு? அப்படின்ற மாதிரி இங்க இனியாவை கேவலப்படுத்த, இனியா அப்படியே எதுவுமே பேச முடியாம கலங்கி நிக்க, இங்க செலியனை பாக்குறாங்க. இங்க பாரு செலியா, இந்த வீட்ல நீ ஆண்டியை மதிச்சு இருக்கிறனா இரு. அப்படி உனக்கு டேடி தான் முக்கியம்னா, இல்ல இல்ல உங்க 2 பேருக்குமே டேடி தான் முக்கியம்னா, இப்பவே இந்த நிமிஷமே உங்க டேடி கூட போய் இறந்துக்கோங்க. யாருமே இங்க வேண்டான்னு தடுக்கவும் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம், பிறகு அவரால உனக்கோ இல்ல இனியாவுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா கடைசியில இங்க யாரையும் வந்துட்டு பாட்டியை தேடியோ இல்ல ஆண்டியை தேடியோ இந்த பக்கம் இந்த வீட்டு பக்கம் வரவும் கூடாது. அதே போல என்னுடைய குழந்தைங்களுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இனிமே. அப்படி உன் டேடி முக்கியம்னா உன் டேடியை தேடி போ. உன் டேடி மாதிரி தானே நீயும் தப்பு பண்ண ஆரம்பிச்ச, பின்ன இப்படி இருப்ப, நீ அவரை போலதான் இருப்ப அப்படின்னு சொல்லி எங்க செனி கண்டபடி கேள்வி கேட்குறாங்க செலியனை. என்ன செனி இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எங்க செனிகிட்ட வந்துட்டு அதாவது எங்க செனி கிட்ட செலியன்னு கேட்க, அதுக்கு இங்க செனி சொல்றாங்க, நான் அப்படிதான் பேசுவேன். எது தப்பு எது சரின்றது நீயே கொஞ்சம் நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு, எல்லாமே உனக்கு சரியா தெரிய வரும். அப்படி நீ இப்போ உங்க டேடி முக்கியம்னு சொல்ற அளவுக்கு ஆண்டி எதுவுமே உனக்கு எந்த கெடுதலுமே செஞ்சலையே. சொல்ல போனா உன் வாழ்க்கையில நிறைய நல்லது செஞ்சதே அவங்க தான், உனக்காக யோசிச்சது அவங்க தான், மாலினி விஷயத்த கொஞ்சமா சரி பண்ணது அவங்க தான். அப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இப்போ என்னை இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சதும் எங்க ஆண்டி தான். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுற நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை சொல்லியா. நான் ஆண்டி மாதிரி தனியா இருந்துப்பேன். என்னுடைய பசங்களை எனக்கு வளர்த்துக்க தெரியும். உனக்கு அப்படி அவர் தான் முக்கியம்னா அவர் தான் எல்லாமேனா இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில போ. அப்படி அவர் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு நீ நினைச்சிட்டு அவரை பெருமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை அவரை பத்தி இந்த வீட்டுல யார்கிட்டையும் இப்படி பிரச்சனை பண்ணி பேசினேன்னா அப்புறம் உனக்கு உன் கூட நான் இருக்கிறதா வேண்டாமான்றதை நான் முடிவு பண்ணிப்பேன். அப்புறம் இங்க ஆண்டி வந்து பேசினா கூட நான் அதுக்கு ஒத்து போகவே மாட்டேன் சொல்லியான்னு சொல்லிட்டு இங்க இனியாவையும் பாக்குறாங்க. இனியா உனக்கு டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவ்வளவுதானே, உங்க டாடி கூட போயிட்டு அவர் கூட இறந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லப்போ இங்க நம்ம பாக்கியாவும் பாக்குறாங்க. 2 பேருமே அசிங்கப்பட்ட தலை குனிஞ்சு நிக்க, எங்க செலியன் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க பாட்டிக்கிட்டையும். என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை செலியா நான் இப்போதைக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்க பாட்டி எப்படி இப்போ நம்ம தாத்தா இல்லாம பசங்க இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தனியா இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்குன்றதை எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இதனால இதை பத்தி நான் கவலைப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் கடைசி வரைக்கும் உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக நல்லது மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப வருத்தப்பட்டு பாக்கியா இங்க பாட்டியை கூட்டிட்டு கீழே போக, இங்க பாட்டி சொல்றாங்க பாக்கியா கிட்ட, நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க பாக்கியாவும், இல்லைங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இங்க நான் என்னதான் நல்லது செஞ்சாலுமே அவங்களுக்கு அவங்க அப்பா தான் முக்கியன்ற மாதிரி பேசுறாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும், ஆனா அதுக்காக என் பசங்களை நான் வேண்டான்னு ஒதுக்கிட மாட்டேனே அப்படின்னு சொல்றது இங்க இனியா காதலையும் விழ, இனியா ஓடி வந்து தன்னுடைய அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. இல்லடி இனியா, நான் நல்லா தெரிஞ்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் எதை பத்தியும் பேச போறதில்ல, யாருக்கும் நான் கண்ட்ரோல் பண்ண போறதும் கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. நான் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறதும் இல்ல, எப்படி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்ன்றத நான் செய்ய போறதும் கிடையாது. ஏன்னா நான் அப்படி சொல்றதுனால தானே இப்படி என் மேல வந்துட்டு வெறுப்ப காட்டுறீங்க. பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும், நான் இப்படி பாட்டி மாதிரியே நான் அந்த தனிமையிலே இருந்துக்கிறேன். எனக்கு பாட்டி துணையாவும் நான் பாட்டிக்கு துணையாவும் இருந்துக்கிறேன். அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க சந்தோஷமா வாழ்ந்தா போதும். ஜெனி எனக்காக நீ வந்து செலியன் கிட்ட சண்டை போடணும் பிரச்சனை பண்ணணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செனி, என்னை நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க ஆண்டி, ஆனா நான் உங்களுக்காக பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு இந்த வீட்டில் நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்பவே முக்கியம். இங்க செலியனை விட செலியன் என்னைக்கு ஒரு மனுஷனா நல்ல மனுஷனா நடந்துக்கிறானோ அன்னைக்கு தான் ஆண்டி அவங்கிட்ட நான் பேசுவேன். அது வரைக்கும் நான் பேச போறது கிடையாது. இப்படி பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினவங்க கிட்ட எப்படி ஆண்டி வாழ முடியும், எப்படி ஆண்டி பேச முடியும்? இப்படி எனக்கு பார்க்க போனா
எங்க இவன் என்னை விட்டுட்டு இங்க நம்ம அங்கிள் வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனாரோ அதே மாதிரி இவன் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் அவங்க அப்பா மாதிரியே தானே நடந்துக்கிறாரு. அதனால இதில் நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லாண்டி என்னுடைய பசங்களை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எங்க செழியன் வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. இங்க இனியாவும் வருத்தப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க இங்க நம்ம பாட்டியை கூட்டிட்டு நம்ம பாக்கியா உள்ள போக இங்க செனியும் உள்ள போயிடுறாங்க முறைச்சு பார்த்துட்டு. ரெண்டு பேருமே எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாம இங்க அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க.